வணக்கம். நெருப்பு தமிழன். கேபிஒய் பாலா என்னங்க, நாளுக்கு நாள் சர்ச்சை அதிகரித்து கொண்டே தான் போகுது. இப்போ கேபிஒய் பாலா நல்ல பையனா கெட்ட பையனா, அவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நம்ம நெருப்பு தமிழன்னு சொன்னால் எதையுமே நம்ம உடச்சி தான் பேசுவோம். நான் என்னுடைய சமூக வலைதளங்களில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களுமே இது வரைக்கும் பொய்யானதில்லை. எல்லா கருத்துக்களுமே இவன் ஒரு பெரிய திருட்டு பைய, சவுக்கு சங்கர் திருட்டு பைய அப்படின்னு சொன்னேன். திருட்டு பையனாக தான் கடைசி வரைக்கும் இருந்தால் முதல் முறையாக நான் தான் சொன்னேன். இப்போ நம்ம பாலாவை அலசி ஆராய்ந்து நம்ம சொல்கிறோம். பாலா எப்படிப்பட்ட பையங்கிறத நான் சொல்லிடுறேன். பாலா ஒரு பெரிய விளம்பர பிரியர். அந்த விளம்பர பிரியராகவே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது ஒரு சேவையாக இருந்தால் அந்த விளம்பர தேவையோடு தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்போ அவர் வாங்கின ஆம்புலன்ஸ் எல்லாமே ஸ்கிராப்பு, எல்லாம் காயலாங்கடையில் இருக்கிற இரும்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் எல்லாமே அந்த இரும்பெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து பட்டி டிங்கரிங் பார்த்து வச்சுருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட 1994 டி என்பது பயன்படுத்தப்பட்டது. T0003 அப்படிங்கிற ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இன்னொரு ஆம்புலன்ஸுக்கு ரோல்ஸ் ராயல் கார் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேக்கான ஆர்சி புக்ஸு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது உனக்கு என்ன நோக்கம்? இப்போ நீ ஒருத்தனுக்கு உதவி செய்கிற, ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குற, உன்னால் சின்ன உதவிகள் செய்கிற, ஒருத்தனுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குற, அது வாங்கி கொடுக்குற, இது வாங்கி கொடுக்குற அப்படிங்கிறது கூட ஒரு பக்கம் ஏற்றுக்கலாம். இந்த ஆம்புலன்ஸில் நீ ஃபேக் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தேச துரோக குற்றம். ஆம்புலன்ஸ் நம்ம ஊருடைய ரோட் கண்டிஷன் 15 வருஷம் தான். அந்த ஆம்புலன்ஸுடைய வேல்யூ 15 வருஷம் தான். அது ஃபுல் கண்டிஷனில் இருக்கணும் அந்த வண்டி. ஏன்னா எந்த நேரமும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி. அப்போது மலைவாரில் வாழக்கூடிய மக்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இஎம்பி தாளைக்கு பேரிச்சம்பழம் போடுறதை கொண்டு போய் எடுத்து அதை பட்டி டிங்கரிங் பார்த்து பண்ணியிருக்கிறேன்னா உன்னுடைய நோக்கம் என்ன? இது மிகப்பெரிய தவறு. மக்களினுடைய உயிர்களில் விளையாடக்கூடாது. அப்போது நீ ஒரு சாதாரணமான ஒரு சாமானியனாக வாழ்கிற அப்படின்னா உன்னால் முடிஞ்ச உதவிகளை நீ செய்யலாம். ஆனால் நீ விளம்பரத்திற்காக போகிற, நீ சாப்பிட்ற பரோட்டா சால்னா விளம்பரமாக்கப்படுது, நீ கொடுக்குற எல்லாமே விளம்பரமாக்கப்படுது அப்படின்னா அப்போ விளம்பர நோக்கம் என்பது அங்கே முக்கியத்துவம் இருக்குது. இப்போ பாலா நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது பாலா ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு. இவன் போன்றவர்கள் எல்லாம் தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டுறதுல தப்பு கிடையாது. இது ஆம்புலன்ஸில் ஒருத்தன் இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டான், ஆம்புலன்ஸில் ஃபேக்கு புக்கை அடிச்சிருக்கிறான், ஆம்புலன்ஸில் காயலாங்கடைக்கு போகிறத எடுத்து போட்டு அதை வண்டியை மாடிஃபை பண்ணி ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறான் அப்படின்னா அவன் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. ஒருத்தனால் எப்போவுமே நான் சொல்கிறதான், தனிமரம் தோப்பாகாது. இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு டுபாகூர், ஒரு விளம்பர பிரியன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் நான் ஆதரவாக நிறையா கருத்துக்கள் பதிவு பண்ணியிருந்தாலும் இவன் செய்தது தவறு தான்.